மற்றவர்கள் செல்வம் சேர்ப்பதை பார்த்து கொண்டே நீங்கள் மாத சம்பள வாழ்க்கையிலே சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? வருமானம் அதிகமான பிறகு சேமிப்பேன் என்று நினைத்திருக்கிறீர்களா? பல ஆண்டுகளாக நீங்கள் கடினமாக உழைத்தும் இன்னும் பணத்தை சேமிக்க முடியாமல் தவிக்கிறீர்களா? நல்ல சம்பளம் கிடைத்தாலும் மாதம் முடிவதற்குள் கையிலே ஒன்றும் இல்லாமல் போகிறதா? மற்றவர்கள் வெல்த் பில்ட் பண்றதை பார்த்து கொண்டே நீங்கள் பேச்செக் டு பேச்செக் வாழ்க்கையிலேயே ஸ்டக்காக இருக்கிறீர்களா? இன்கம் அதிகமான பிறகு சேவ் பண்ணலாம் என்று நினைத்திருக்கிறீர்களா? ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வராத மாதிரி தோன்றுகிறதா? இந்த சைக்கிள்ல இருந்து வெளியே வர முடியாத மாதிரி ஃபீல் ஆகுதா? அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் ஸ்டோரி உங்களுக்காக தான். ஏனால் 2500 வருடங்களுக்கு முன்பு பாபிலோன் நகரத்தில் ஒரு ஏழை எழுத்தர் ஒரு மிக சிம்பிள் ஆனாலும் பவர்ஃபுல்லான சீக்ரெட்டை கத்துக்கொண்டான். அந்த சீக்ரெட் எது? அவனை ஒரு காப்பர் காயின் கூட சேவ் பண்ண முடியாத நிலைமையிலிருந்து முழு கிங்டம்லேயே ரிச்சஸ்ட் மேனாக மாற்றியது. அந்த எழுத்தரின் பெயர் மாரன். ஏன்ஷியன்ட் பாபிலோன் நகரத்தில் மார்க்கெட்களில் கோல்ட் ஜூல்ஸ் ட்ரேட் ஆகிக் கொண்டிருந்த காலத்தில் மாரன் என்ற ஒரு இளம் எழுத்தர் வாழ்ந்தான். அவன் தினமும் அரசின் பதிவு கூடத்தில் அமர்ந்து மண் பலகைகளில் சட்டங்களையும் அரசாணைகளையும் பொறித்து கொண்டிருந்தான். அவனது கை உறுதியானது, அவனது அறிவு கூர்மையானது, அவன் வேலை திறமையானது. வாரம் வாரமாக மாதம் மாதமாக அவன் சம்பளம் பெற்றான். ஆனால் அந்த பணம் எங்கே செல்கிறது என்று நினைத்தால் அவனுக்கே தெரியவில்லை. உணவு, உடை, கடவுளுக்கான காணிக்கை, சிறிய இன்பங்கள், இவை அனைத்திலும் பணம் கண்ணுக்கு தெரியாமல் கரைந்துவிடும். மாரனின் நண்பர்களும் அதே நிலைமையில்தான் இருந்தார்கள். அனைவரும் கடினமாக உழைத்தார்கள். அனைவருக்கும் சம்பளம் வந்தது. ஆனால் யாருக்கும் செல்வம் இல்லை. செல்வந்த வியாபாரிகள் அழகான ஆடைகள் அணிந்து சென்றபோது அவர்களுக்கு மட்டும் எப்படி, நமக்கு ஏன் இல்லை? ஒரு மாலை மாரனின் சிறுவயது நண்பர்கள் அவனை சந்திக்க வந்தார்கள். மாறன், என்ன யோசிக்கிறாய்? அனைவரும் ஒரே ஆசிரியரிடம் படித்தவர்கள், ஒரே மாதிரி வாழ்க்கையை தொடங்கியவர்கள். ஆனால் இப்போது அனைவரும் வாழ்க்கை போராட்டத்தில் சிக்கியிருந்தார்கள். மாறன், நாமும் செல்வந்தர்களைப் போலவே உழைக்கிறோம். நாமும் நேர்மையானவர்கள்தான். நம்முடைய அறிவிலும் குறையில்லை. செல்வம் சேர்க்க முடியும் என்றால் அதற்கென சில விதிகள் இருக்க வேண்டும். அந்த விதிகள் இருந்தால் அவற்றை கற்றுக்கொள்ள முடியும். அந்த இரவு மாறன் தன்னிடம் ஒரு உறுதி எடுத்துக்கொண்டான். இனி மற்றவர்கள் வாழ்க்கையை பார்த்து கொண்டு நிற்க மாட்டேன். நல்ல வாழ்க்கையில் எனக்கும் உரிமை உண்டு. நான் செல்வந்தனாக மாறுவேன். ஆனால் அதற்கு அறிவு தேவை என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால் செல்வத்தின் விதிகளை உண்மையாக அறிந்த ஒருவரை தேட முடிவு செய்தான். அந்த நேரத்தில் அல்கமிஷ் என்ற மிகச் செல்வந்த பணவட்டியாளர் அரசின் பதிவு கூடத்திற்கு வந்தான். பாபிலோன் முழுவதும் அவன் மிகப்பெரிய செல்வந்தன் என்று அறியப்பட்டவன். வியாபாரத்தில் கடுமையானவன், கூர்மையானவன். அவனுக்கு ஒரு நீண்ட சட்ட ஆவணத்தின் நகல் தேவைப்பட்டது. மாறனுக்கே அந்த வேலை கொடுக்கப்பட்டது. அல்கமிஷ், நீங்கள் செல்வந்தர். பல ஆண்டுகள் உழைத்தும் எனக்கு ஒன்றுமில்லை. நீங்கள் எப்படி செல்வந்தரானீர்கள்? அந்த ரகசியத்தை சொல்லுங்கள். அந்த இரவு முழுவதும் மாறன் தூங்கவில்லை. ஆனால் வேலை முடிந்தது. காலை அல்கமிஷ் வந்து பார்த்தான். வேலை குறையில்லாமல் இருந்தது. அப்போது அல்கமிஷ் சொன்ன ஒரு வாக்கியம்தான் மாறனின் வாழ்க்கையை மாற்றியது. நான் செல்வந்தனானது நான் சம்பாதிக்கும் ஒவ்வொன்றிலும் ஒரு பகுதி எனக்கே என்று தீர்மானித்த நாளிலிருந்து. அல்கமிஷ் சொன்னான், நீ எல்லோருக்கும் பணம் கொடுக்கிறாய். உடை தைக்கும் வியாபாரி, செருப்பு செய்பவர் உணவுக்காக என்றுவேன். ஆனால் உனக்கே நீ எவ்வளவு கொடுக்கிறாய்? ஒன்றுமில்லை. இனிமேல் நீ சம்பாதிக்கும் ஒவ்வொன்றிலும் குறைந்தது 10ல் 1 பங்கு உனக்காக இருக்க வேண்டும். தங்கம் ஒரு அடிமை போல. அது உனக்காக வேலை செய்ய வேண்டும். அதற்கு குழந்தைகள் பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கும் குழந்தைகள் பிறக்க வேண்டும். செல்வம் ஒரு மரம் போல. நீ சேமிக்கும் முதல் நாணயம் அந்த விதை. அந்த விதையை விரைவில் நட்டால் அது விரைவில் வளரும். முதலில் உனக்கே சம்பளம் கொடு. அந்த நாளிலிருந்து மாறன் தன் சம்பளத்திலிருந்து 10ல் 1 பங்கை தவறாமல் சேமிக்கத் தொடங்கினான். ஆச்சரியமாக மீதமுள்ள பணத்திலேயே அவன் வாழ்க்கையை நடத்த முடிந்தது. சேமிப்பு மெதுவாக வளரத் தொடங்கியது. ஒருமுறை தவறான ஆலோசனையை நம்பி சேமித்த பணத்தை இழந்தான். அல்கமிஷ் அவனை எச்சரித்தான். எந்த விஷயத்தை பற்றி அறிய விரும்புகிறாயோ அந்த விஷயத்தில் அனுபவம் உள்ளவர்களிடமே ஆலோசனை கேள். மாறன் மீண்டும் தொடங்கினான். இந்த முறை அறிவுள்ளவர்களுடன் முதலீடு செய்தான். கிடைத்த செல்லான் என்றால் மீண்டும் முதலீடு செய்தான். ஆண்டுகள் கடந்தன. மாறனின் செல்வ மரம் வலிமையாக வளர்ந்தது. இறுதியில் அல்கமிஷ் முதிர்ந்த போது மாறனை தனது கூட்டாளியாக ஆக்கினான். அவன் இறந்த பின் மாறன் பெரும் செல்வத்தை பெற்றான். ஆனால் அதைவிட மதிப்பானது அவன் கற்ற செல்வ விதிகள். அதனால்தான் மாறன் பாபிலோனின் மிகச் செல்வந்த மனிதனாக ஆனான். இது உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும்.
உங்கள் செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முதலில் உங்களுக்கே சம்பளம் கொடுங்கள். உங்கள் பணத்தை உங்களுக்காக வேலை செய்ய வையுங்கள். உங்கள் செல்வத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பெரிய சம்பளம் தேவையில்லை, லாட்டரி தேவையில்லை. தேவைப்படுவது ஒழுக்கம், தொடர்ச்சியான முயற்சி மற்றும் நேரம். செல்வம் ஒரு மரம் போன்றது, அது ஒரு சிறிய விதையிலிருந்து வளர்கிறது. தொடர்ச்சியான சேமிப்பால் அதற்கு நீர் ஊற்றுங்கள். ஒரு நாள் நீங்கள் வளத்தின் நிழலில் அமைதியாக அமர்வீர்கள். பாபிலோனின் விரதது எதுவும் இல்லாத ஒரு சாதாரண எழுத்தர்தான். ஆனால் அவன் ஒரு முடிவு எடுத்தான். அந்த முடிவே அவன் வாழ்க்கையை மாற்றியது. இன்று அந்த முடிவை நீங்கள் எடுக்குங்கள்.